உணவு, உடை, உறக்கம், இது மூணும் பறிக்கப்படாது. இந்த சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட பறிக்கப்படாது, பாதிக்கப்படும். பாதிக்கப்படும். என்ன வித்தியாசம்? பறிக்கப்படுறதுக்கு சாப்பாடு பேசிக்கா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா, உங்க டைமுக்கு கிடைக்குதா, அதுதான். உடை நீங்க போட்டுக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி போடணும். அம்மா வீட்டில் நிம்மதியா தூங்குவோம். இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. ரெண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும். அப்பதானே எனக்கு தெரியும். நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேற்றே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒன்றும் இல்லை. கிச்சனுக்கு போயிட்டு ஒரு நாள் தெரியாதனமாக கார சட்னி கேட்டாங்க சார். கார சட்னி வச்சுட்டு கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. அது ஒரு பிரச்சனையாக்கி அதாலேயே குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க சார். வெள்ளிக்கிழமை கார சட்னி இல்லையா, ஒரு கார சட்னிலேயே குடும்பம் பிரிஞ்சிருச்சு சார். இந்த பொண்ணு தனி கொடுத்தனம் போயிடுச்சுன்னு இருக்கும். ஆனால் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், நான் வந்து மாமியாரை கவனிக்காமல் போகலை சார். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் மாமனார் என்னோட ட்ரெஸ்ஸை காய போட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. அவள் ட்ரெஸ்ஸை நீ எப்படி காய போடலாம் அப்படிங்கும் போது நான் அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும் சார், வயிறு ட்வின்ஸ் பேபி. அப்போ எப்படி என்னால் அதை எனக்கு ரொம்ப நாள் என் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியல சார். இன்ன வரைக்கும் அவங்கள யோசிச்சோன்னே எனக்கு அது மட்டும்தான் சார் ஞாபகம் வரும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரெய்மி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. இன்னைக்கு வா தமிழாவால் என்ன பேச நடத்தோம்னா, இப்போவும் என் பிறந்த வீட்டில் தான் நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிற மருமகளும், இல்லை என் மருமக அவளுடைய பிறந்த வீட்டை விடவும் என் வீட்டில் தான் மிக சுதந்திரமாக இருக்கிறான்னு சொல்கிற மாமியாருமா இன்னைக்கு பேச நினைச்சோம். திருமணமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இதுவரை என் மாமியார் அவர் வீடாக தான் வச்சுருக்காங்க, என் வீடாக மாற்றுவதுக்கு ஒப்புக்கொண்டதே இல்லை. அந்த சுதந்திரம் எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா கிச்சனை விட மாட்டாங்க. நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த அடுப்பை விட விட்டு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கல. நான் என் மேரேஜ் ஆகும்போது கொடுக்கல. நம்ம மீறி நம்ம போனால் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அதே கஷ்டமாயிடும். சரி பாத்திரம் வாஷ் பண்ணலான்னு போனாலும் அங்கேயும் அதே பிரச்சனை தான் வரும். பாத்திரம் வாஷ் பண்ணும்போது சரியாக வாஷ் பண்ணலன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சாங்க. சம்டைம் வந்து எனக்கு பசி எடுக்கும். ஏன்னா அம்மா வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டேன். அவங்க வீட்டில் வந்து எல்லாமே கிண்ணமாக தான் வச்சு 10 பொரியலாக இருந்தாலும் 10 விதமாக வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், அவருக்கும் எனக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த குவான்டிட்டி பத்தாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். ஸோ அந்த இதுவெல்லாம் எனக்கு பத்தாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போய் அம்மா வீட்டில் போய் சொல்லி அழுதுருக்கேன். அம்மா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடே எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுவையாக வருது, கஷ்டமாக இருக்குன்ட்டு. என் அண்ணன் தம்பி யாருன்னா வீட்டுக்கு வருவாங்க, நம்ம பெட்ரூமில் வந்து சும்மா ஐஸ்கிரீம் திருத்தரமாக வாங்கி கொடுக்குறதோ ஏதோ சாப்பிட்டு நான் ஒழுக்கி வச்சுப்பேன். நான் உங்கள் அம்மாவை போல் நினச்சிக்கன்னு சொல்லி தானே உங்கள் மாமியார் கையில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க போல. எனக்கு பத்தலைம்மா சாப்பாடு, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டது இல்லையா? அப்போ எனக்கு வந்து சின்ன பொண்ணு சார், நான் 18 வயசு தான் இருந்தது. எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ இல்லை. ஸோ அதனால் எனக்கு பயம். வேறு எந்த வகையிலலாம் அந்த வீடு உங்கள் வீடாக மாற முடியாமல் மாமியார் தடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் எங்களோட வீட்டில் வந்து எனக்கு கோலம் போடுற ரைட்ஸ் கூட இல்லை. எங்கள் மாமியாருக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா கோலம் போட வராது. அவங்கள பொறுத்தவரை கோலம்னா 4 புள்ளி வச்சுட்டு அதில் 4 சர்க்கிள் போடுறது தான் கோலம்னு சொல்லிட்டு, சரி எனக்கு 5 இயர்ஸ் ஆகுது, சரி இதுக்கு மேலே நம்ம அந்த ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையிலே எழுந்து கோலம் போட்டுட்டேன். லேட்டராக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது என் கோலம் இருக்குது, என் பக்கத்துலேயே மறுபடியும் 4 புள்ளி வச்சு ரவுண்டு போட்டு விட்டு இருந்தாங்க. சரின்னு எனக்கு என்ன தோணுச்சு, கோலத்தை நீ போட்டுக்க, என் கோலத்தை நான் போட்டுக்கிறேன் அப்படி விட்டுருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி உங்களுக்கு கேப் விடுறதுனால தானே நீங்கள் கோலம் போடுறீங்க, உங்களுக்கு கேப்பே விடலைன்னா எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு வாசல் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி கோலம் போட்டேன். அதுலேயும் இவ்வளோண்டு ஒரு கேப்பை கண்டுபிடிச்சி அதுலேயும் 4 புள்ளி வச்சு 4 ரவுண்டு போட்டு விட்டாங்க. ஸோ இதுவரை எனக்கு அந்த கோலம் போடுற ரைட்ஸ் கூட எனக்கு அந்த வீட்டில் அவங்க கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடுன்றது அவங்களோட ராஜ்யன்ற மாதிரி அதில் நம்ம உரிமை கிடையாது. எப்போ எந்த சண்டை வந்தாலும் இது என் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்ன வேணாலும் சமைப்பேன். இன்னைக்கு வர எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கணுன்றது கூட என் மாமியார் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபுல் மெயின்டெனன்ஸ் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் தர மாட்டாங்க. ஓகே, மேரேஜ் ஆனவுடனே பேசிக்காக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ கற்றுக்கிட்டது. இனிமேல் மருமகளாக போவாங்கள்ல அவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக உணவு, உடை, உறக்கம், இது மூணும் பறிக்கப்படாது. இந்த சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட பறிக்கப்படாது, பாதிக்கப்படும். என்ன வித்தியாசம்? பறிக்கப்படுறதுக்கு சாப்பாடு பேசிக்காக கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா, உங்கள் டைமுக்கு கிடைக்குதா, அதுதான். உடை நீங்கள் போட்டுக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரி போடணும்.
அம்மா வீட்டில் நிம்மதியாக தூங்குவோம். இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 25 வருஷம் உங்களுக்கு இந்த ஆதங்கம் குறையவே இல்லையே? குறையல. ஆமாம், முடியாது. தூக்கம் இல்லாமல் தான் இருக்காங்களா மருமகளை? தூங்க விடாம தான் செய்கிறீங்களா? சார் இவங்கெல்லாம் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. எங்கள் மருமக வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி வேலைக்கு போவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் என்னோட சேர்ந்து எந்திரிச்சாங்க. சரி எதையாச்சும் கொஞ்சம் ஒரு பாரத்தை குறைப்பாங்களா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். தூங்கி 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அவங்க அம்மாவுக்கு எந்திரிச்சோன்னா ஃபோன் பண்ணுவாங்க. சரி வந்திருக்காங்க, நம்ம வந்து புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துவோம் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அனுசரித்து. நீங்கள் சொல்லி திருத்தாதீங்க, அம்மாவே சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சமைக்கணும், இவங்களை மதிக்கணும், இவங்களை எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏங்க சொல்லி தரீங்க? ஆரம்பிக்கும் போது என்னன்னா குற்றச்சாட்டில் ஆரம்பிக்கிறீங்க. நாங்கள் வந்து அம்மா வீட்டில் வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை திருத்துறோம் அப்படின்னா ஏதோ குற்றம் போயிட்டு அம்மா எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காது, எங்க வளர்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து காலையில எந்திரிக்கிறோம், கிச்சனை விடலை அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவங்க வர மாட்டேன்றாங்க. முகத்தை வந்து சுழிச்சுக்கிறீங்களா? ஒரு வேலை பார்க்கறது. சமையல் நல்லா இல்லைன்னா ரெண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும். அப்பதானே எனக்கு தெரியும். நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேற்றே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒன்றும் இல்லை. அதாவது எங்கள் மருமக வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் வந்த புதுசில் அவன் நீ இன்னைக்கு பிரியாணி பண்ணு, நீ இன்னைக்கு இந்த குழம்பு போய் நல்லா பண்ணுவேன்ல சொல்லி அவளை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அம்மா நீ நல்லா செய்கிறேன்னாம்மா, ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிள்ளை சமைக்க ஆசைப்படுதில்ல, நம்மளே சமைச்சிட்டு இருந்தேன், நான் செய்யட்டுமாம்மா, நான் போடுங்கம்மா, நான் பாத்திரத்தை தேய்க்கிறேன், இதுதான்மா ஒரு இது விட்டு கொடுக்கணும். எல்லாம் உரிமையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அப்படி சரி, நீங்கள் அப்படி இருக்கணும் இல்லையா? வந்து நீங்கள் ஒரு மாமியார் மட்டும் உங்களுடைய மருமகளை நீங்கள் அப்படி வழி நடத்துறதை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. கல்யாணம் 3ஆம் நாள் மறுவீடு அம்மா வீட்டில் இருந்து எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ நம்ம விருந்து கொடுக்கணும். விறகு அடுப்பு நான் வச்சதும் இல்லை, கேஸில் 2 அடுப்பில் வச்சுருக்கேன், விறகுலையும் வச்சுருக்கேன். இவ்வளோயும் ஒருத்தி தான் செஞ்சேன். ஒருத்தர் கூட சார் அந்த சமைக்கிறதுக்கும் வரலை. பரிமாற எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க, யார்கிட்டையும் நான் எதுவுமே சொல்லலை, பரிமாறதுக்கும் யாருமே வரல. அப்போ எங்கள் அண்ணா அவங்க 2 பேரும் அக்கா அவங்கள வாங்கக்கா நம்ம வீடு நம்ம சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு, ஏன் அவங்கள நான் செப்பரேட்டாக விடலை, அவங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பரிமாணம் சார். அவங்க அப்படியே மூடி வச்சுட்டு எந்திரிச்சிட்டு போனாங்க. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, இப்போ வரைக்கும் எனக்கு ரீசன் தெரியல. சாப்பிடல, மூடி வச்சுட்டாங்க. நான் தான் சமைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் சார். அவ்வளோத்தையும் நான் கண்ணீர், என்னுடைய அந்த சாப்பாடுலையும் அந்த குழம்புலையும் என்னுடைய கண்ணீர் துளிகள் இருக்கும் சார். நான் ஒருத்தியாக தான் சமைச்சேன், ஒருத்தரும் என் கூட ஹெல்ப்புக்கு வரல. ஏன் சமைக்கல, ஏன் சாப்பிடலன்னு கேட்குறேன். அவங்க வந்து அண்ணன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலை, அவங்க அண்ணன் பொண்ணு. நான் என்ன சார் பண்ணேன்? அப்புறம் ஏன் வந்தாங்க சாப்பிட வந்தாங்க சார். நான் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் கூப்பிட்டுட்டாங்க, வந்துட்டாங்க, சாப்பிடல, பேருக்கு உட்காந்து அப்படியே மூடி வச்சுட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடு, ஏதோ சம்திங் நடக்குது. என்கிட்ட கேட்குறாங்க, பாப்பா என்ன நடந்துச்சு சொல்லு பாப்பான்னு. எனக்கு எதுவுமே ரீசன் தெரியல. ஆனால் சரி வா பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க. கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் தாச்சு, நான் எப்படி வர முடியும்? அவங்க சொன்னாங்க அவங்க மருமகளை அப்படி பண்ணுறேன்னு. நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு கல்யாணம் 16 முடிச்சு 17ஆவது ஆண்டு ஆயிடுச்சு. அந்த வீட்டில் நான் ஒரு 6 மாதம் கூட இருந்ததில்லை சார். 8ஆவது மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 9 ஸ்டார்டிங் வளைகாப்பு போடுறாங்க. தீபாவளி சார், தலை தீபாவளி, மாதமாக இருக்கிறேன், 8 மாதமாக இருக்கிறேன். எல்லாமே பலகார பச்சனைலாம் செஞ்சு கொண்டு வராங்க. வீட்டில் வந்து அம்மா நான் அங்கே சமைச்சிருப்பாங்க. அன்றைக்கி சனிக்கிழமை அவங்க விரதம் விடுவாங்க. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேம்மான்னு போயிட்டேன், வீட்டுக்கு போகிறேன் சார். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு பசி, 8 மாதம் எனக்கு பசியாக இருந்தது. நான் பார்த்தேன் ஏதாவது சமைக்கலான்னா ஸ்டோர் ரூம் பூட்டிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், 2 அதிரசமும் 2 முறுக்கும் 2 சீடையும் வச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டேன் சார். இது என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னங்க எனக்கு பசிக்குது. ஏன்னா நான் என்ன பண்ண முடியும், நீ உன் வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, இங்கே வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அவரும் ஒன்றும் சொல்லலை. எங்கள் 2 பேருக்குமே இதனால் நிறைய ப்ராப்ளம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதா சார் மிச்சம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு சார். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு ஒன்றும் இல்லை சார், நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணதுனால எதுவும் எங்கள் வீட்டிலேருந்து நான் எதுவும் கொண்டு போகல, நான் மட்டும்தான் போனேன். ஃப்ரிட்ஜ் இருந்தது சார், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி ஃபுல்லாக ஃப்ரீசரில் கட்டியாக இருக்கும்ல சார், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணேன் சார். க்ளீன் பண்ணதுக்கு கேட்குறாங்க, இது உன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃப்ரிட்ஜா, எதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை தொடுற?
இது அந்த ஃப்ரிட்ஜை வச்சு அந்த ஃப்ரிட்ஜை போய் க்ளீன் பண்ணது குத்தமாடா? ஆமாம் சார். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க சார், இங்கே என்ன ஒரு குண்டூசி கீழே விழுந்தாவோட சரி, அவங்களுக்கு மூணு பொண்ணு இருக்காங்க சார், 3 பேருக்கும் நியூஸ் போயிடும் சார். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இப்படியே தான் கான்வர்சேஷன் ஆகும். அடுத்து சமையல் சார், கிச்சனுக்கு போயிட்டு ஒரு நாள் தெரியாதனமாக கார சட்னி கேட்டாங்க சார். கார சட்னி வச்சுட்டு கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. அது ஒரு பிரச்சனையாக்கி அதாலேயே குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க சார். வெள்ளிக்கிழமை கார சட்னி இல்லையா? ஒரு கார சட்னிலேயே குடும்பம் பிரிஞ்சிருச்சு சார். நீங்கள் வந்த உடனே கிச்சனை விடணும்னா அவங்க எத்தனை வருஷமாக வச்சுருந்துருப்போம். வந்த உடனே உங்களுக்கு கிச்சன் கொடுக்கணும் எப்படி? நீங்களும் எங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான், நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட நாங்கள் விட போகிறோம். கற்றுக் கொடுக்குறீங்களா? என்ன கற்றுக் கொடுப்பீங்க? சமையல் சார் திட்டம். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காஃபியே போட தெரியாது. படுத்த பெட்ஷீட் மடிக்கிறாங்களா கேளுங்க சார். பாத்ரூம் கழுவ மாட்டாங்க, படுத்த பாய எடுக்க மாட்டாங்க, பெட்ஷீட் சொட்ட மாட்டாங்க. ஆனால் ஜாலியாக ஏஞ்சிருப்பாங்க, 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, தட்டை தூக்கி போட்டுருவாங்க, ஏதோ மேக்கப் போட்டு செல்லை நோண்டிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. இப்போ நாங்கள் வந்து லக்ஸரியஸ் லைஃப்லேருந்து வரல சார், நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு சைடே எங்களை ஒரு காஃபி கூட போட முடியாமல் தான் வளர்த்துருப்பாங்க. நாங்களும் ஒரே பொண்ணு ஒத்துக்கிறோம். நாங்கள் இப்போ படித்து எவ்வளோ ஒரு இடத்துக்கு வரோம், ஒரு காஃபி போட கற்றுக்க மாட்டோமா? காஃபி போட நீ கற்றுக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு நாங்கள் உடனே பிடிச்சிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை சார். இங்கே பாருங்க சார், நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் முந்தின நாள் டென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட தூங்கியிருப்போம். சரி காலையில் எந்திரிச்சுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சாமியை கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆரம்பிப்போம் சார். எங்கே எழுந்திருக்கிறீங்க? விளக்கேற்றுவோம் சார். விளக்கு ஏற்றும் போது என்ன திரு இவ்வளோ பெருசா வெளில வந்திருக்கு, 0.5 தான் வைக்கணும். இவ்வளோ பெருசா தெரியவே கூடாது, காத்தடிச்சா அணைஞ்சிரும். அம்மா அதே உங்க அம்மா சொன்னா நீ கேட்க மாட்டியா? சந்தோஷப்படுவாங்க. இருங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் கேளுங்க சார், அதோட முடியாது சார். அதான் சார் எங்க பிரச்சனையே. சரின்னு ஓகேன்னு லைட்டா வச்சுட்டு போவேன் சார். கிச்சன்ல போய் அடுப்பை பற்ற வச்சு பால், அங்க என்ன இருக்கான்னு பாத்தியா, விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சார். எப்படி சார் பாலே இங்கே அடுப்பில் வச்சிருக்க மாட்டேன் சார், ஒரு 2 நிமிஷத்துல சார் அதோட நான் ஊற்றிட்டேன், விளக்கு ஊற்றிட்டேன், என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துல மறுபடியும் வந்து பால் கூட பொங்கி இருக்காது. விளக்க போய் பாத்தியா என்ன ஆயிடுச்சு, எப்படி சார் இருக்கும்? நம்மளுக்கு அங்கேயே நெகட்டிவ் வைப் ஸ்டார்ட் ஆயிரும் சார். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக காலி சார். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போனோன்னா ஒரு நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து இது என்ன வெள்ளை வெள்ளையாக பொட்டு பொட்டாக இருக்குது, எப்போ நைட்டு காய வச்சிருப்போம், ஏதோ தூக்கத்தில் பண்ணியிருப்போம், லேட் நைட் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு கேள்வி. இப்போ விளக்கி வைக்கிறோம்னா அது திருப்பி எடுத்து விளக்குறது, நீ நல்லா விளக்கல, அதோட நிறுத்த மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க சார், பொட்டு பொட்டா இருக்கு. அது நம்மள்ட்ட சொல்லியிருந்தா நான் அடுத்த தடவை விளக்கும் போது அது சரி பண்ணியிருப்பேன். அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை பக்கத்து வீட்டில் குறை சொல்கிறத தான் பார்க்குறீங்களே தவிர அதை அவங்கள அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, குறைய சொல்கிறத தான் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ நாங்களும் அங்கே எதுவுமே பண்ணாமல் வந்திருக்கோம் சார். நாங்கள் அங்கே எல்லாம் இவங்க 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார், நாங்கள் 5 நாள் கூட. இப்போ அதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அவங்க 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்ட்டு சொல்லலை சார். நீ ஏன் பக்கத்து வீட்டில் சொல்கிறத ஒன்று கேட்குற? அப்ப நாங்க சொல்றது சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேங்கிறேன். என்கிட்டயே சொல்ல மாட்டாங்க, டைரக்டா போய் அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? எனக்கு ட்வின்ஸ் சார் பசங்க. ரொம்ப இதாக வந்து நான் நைட்டு ஃபுல்லாக பார்ப்பேன், காலையில் வந்து கிச்சனில் நிற்பேன். மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க சார். காலையிலேயே அங்கே பால் காஞ்சிருக்காது சார், பொங்கி இருக்காது. ஆனால் நம்மளை மத்தியானம் என்ன சமைப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும்? நைட் ஃபுல்லாக நான் விடிய விடிய 2 பேத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு வந்து நிற்பேன், மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு சின்ன பொண்ணு, 21 தான் எனக்கு மேரேஜ் ஆகும் போது. அப்போ இருக்கும்போது நம்ம அம்மாட்ட அவ்வளோ பேம்பரிங்காக இருந்தோமே, ஹஸ்பண்ட் லவ் பண்ணோம் வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்காக தான் சார் ஒவ்வொன்றும் ஓட்டிட்டேன். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பொண்ணு தனி கொடுத்துன்னு போயிடுச்சுன்னு இருக்கும். ஆனால் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், நான் வந்து மாமியாரை கவனிக்காமல் போகலை சார். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் மாமனார் என்னோட ட்ரெஸ்ஸை காய போட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. அவள் ட்ரெஸ்ஸை நீ எப்படி காய போடலாம் அப்படிங்கும் போது நான் அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும் சார் வயிறு, ட்வின்ஸ் பேபி. அப்போ எப்படி என்னால் அதை எனக்கு ரொம்ப நாள் என் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியல சார். இன்ன வரைக்கும் அவங்கள யோசிச்சோன்னே எனக்கு அது மட்டும்தான் சார் ஞாபகம் வரும், வேறு எந்த பாயிண்ட்டுமே ஞாபகம் வராது. மாமனார் வந்து எனக்கு ஹெல்ப் தான் ஃபுல்லாகவே. அவர் இருக்கனால என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ நாள் ஓட்டினேன். இப்போ என் பசங்க அப்படின்னு வரும்போது அவங்களும் இந்த சண்டையில் பார்த்து வளரக்கூடாது, நம்ம அவனுக்கு நான் ஜாலியான டைப், அந்த டைமில் தான் அவனையும் கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக என் குழந்தையோட இப்போ 1 இயராக நான் வெளில இருக்கேன் சார். அதில் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா. அங்கே வந்து வீடு இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும் சார், ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போ அவ்வளோ பெரிய இடத்துல விளையாடணும், நீங்கள் அங்கேயே சரி பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் சார். நான் தான் சொல்கிறேன், நான் 6 monthsலையோ 6 daysலையோ வரல சார், 7 years இருந்தேன் சார். இப்போ 1 இயராக தான் நான் வெளில வந்துட்டேன். அது என் குழந்தைங்களுக்காக. அவங்க மேலாம் பாசமாக இருப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம கூட சண்டைனா குழந்தைய தூக்க மாட்டாங்க, நம்ம கூட சண்டை என் கூட இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
குழந்தைய தூக்க மாட்டாங்க சார். இன்னொன்று அவன் பார்ப்பான். இப்போ நீங்களும் நானும் சண்டை போட்டால் அவன் இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்ப டேலண்டட், சூப்பர் டேலண்ட். அப்படியே அப்சர்வ் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் முன்னாடி நான் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு. ஆனால் நீங்கள் உங்கள் மாமியார் சண்டை போடுவீங்க? சண்டை மீன்ஸ் எமோஷ்னல் சண்டை சார். இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நான் இப்படி பண்ணிடுவேன், நீங்கள் போனீங்கன்னா நான் இப்படியே உட்காந்துருவேன் மாத்திர, அந்த மாதிரி எமோஷ்னலாக சார். எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்ண தெரில. மித்த சீரியல்ஸில் கூட நான் அப்படி பார்த்தது கிடையாது. எனக்கு சுத்தமாக அது எப்படின்னா அவங்க வந்து எமோஷ்னலாக வீக்காக இருக்காங்களானோ அதையும் நான் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டேன். அது என்னால் முடியல. இப்போ நான் போய் தனியாக இருக்கேன் சார். அதோட வலி என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. பார்க்கும்போது அந்த பொண்ணு தனியாக போயிடுச்சு, இவ்வளோ நாள் எல்லாரும் ஒன்றா இருந்திருக்காங்க அந்த அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அனுபவிச்சது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நான் ஏன் அந்த டிசிஷன் எடுத்தேன், நான் ஒன்றும் பார்க்காம இல்லையே. மருமகளை நான் மாமியாரை நான் பார்க்காத மருமக கிடையாது, நான் பார்த்தனே. அப்பயும் எனக்கு இந்த பேர் வந்துருச்சு. என் குழந்தைங்க அங்கே விளாண்டுட்டு இருந்திருக்குமே, ஜாலியாக சைக்கிள் ஓட்டிட்டு போயிருப்பானே, இப்போ நான் அடைச்சு போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப 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 சங்கடமாக இருக்குது சார். இருந்த மக்கள்லாம் படிக்காதவங்களா இருந்தாங்க இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க ஐடி ஃபீல்டில் எங்கெங்கேயோ இப்போ ஃப்ளைட்டில் ஓட்டுறக்கூடிய அளவுக்கு கூட எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாமியார்கிட்ட மட்டும் எதுக்கு வேற்றுமையை காட்டணும் இல்லையா? இதை நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. அங்கேருந்து வர்ற பொண்ணு வந்து அத்தையா நினைக்கக்கூடாது, அம்மாவா நினைக்கணும். ஆமாம். நீங்கள் எப்போ தான் அவளை மறுபடியும் நினைக்காம மகளாக நினைப்பீங்க? இப்போ மாமியாருங்கிற விஷயம் என்ன சொன்னாலும் அம்மாவாக முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என் மாமியார் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு அதை சொல்லுவீங்க? மாமியார் ஒரு காலத்தில் மருமகளாயிருந்தவதான், கட்டினவ கருணகில்லையே அம்மா, என்ன கண் கலங்க வைக்கிறீங்க அம்மா அம்மா அப்படின்னு அந்த காலத்திலே பாடிட்டாங்க. நான் வந்து ஒரு பாட்டு கச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு கச்சேரி லைனில் இருக்கேன். நான் பாடுகின்றனால தான் என்னை கல்யாணமே பண்ணினாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க சார். எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் வச்சுருந்தேன். எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை, செத்தவங்க ஃபோட்டோலாம் நீ வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியில் எடுத்து எங்கேயாவது மாட்டு, இல்லைன்னா தோட்டத்தில் எடுத்து மாட்டு அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ எங்கள் அத்தை இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க ஃபோட்டோவை சாமி அறையில் வச்சுருக்கோம் சார். உங்கள் அம்மா படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அத்தையும் படம் ஆகிட்டாங்க. இப்போ பக்கத்தில் அத்தை அம்மா படம் இருக்கா? அம்மா படம் இப்போ நான் உடைச்சிட்டேன் சார். அதுலேருந்து எங்கள் அம்மா மனசில் தான் சார் நான் வச்சுருக்கேன், ஃபோட்டோவே இல்லை. நீங்கள் ஊருக்கு போய் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்லி படத்தை வரைய வச்சு, அத்தை யார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த படத்துக்கு பக்கத்துலேயே படம் ஆகிட்டீங்களே அத்தை. உண்மையிலே இது நடந்த உண்மை சார். இன்ன வரைக்கும் என்னால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல சார். இப்போ ஊருக்கு போய் வச்சுருங்க அந்த படத்தை. கண்டிப்பாக வச்சுறேன் சார். நான் ஏங்க முதல்ல வந்து மாமியார் சொன்னால் குத்தமாக தெரியுது, அதே அவங்க அம்மா சொன்னால் அவங்களுக்கு குத்தமாக தெரியாதுல்ல? தெரியும். அம்மா சொன்னாலும் குத்தமாக தெரியும். அம்மா காலேஜ் கிளம்பும்போது வேலைக்கு போகும்போது சொன்னானா சும்மா நைன்னு சொல்லிட்டே இருக்காத, அப்படி போயிடுவாவ. சார் இங்கே இத்தனை பேர் மருமகளை மகன் சொல்கிறாங்க இல்லைங்க சார், அந்த மருமகளுக்கு ஒரு வாட்டியாவது சாப்பாடு ஊட்டியிருப்பாங்களா சார்? நல்லா கவனிங்க, அவங்க ஒரு நாள் மருமகளை மகனே சொல்லலை, அவங்க மாமியார அம்மாங்கிறாங்க. அவங்க எப்போ மருமகளை மகனாங்க? மாமியார் அம்மாவன் தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்க உங்களை மகனே சொல்லலை யாருமே. அப்புறம் எப்படி சார் நாங்கள் ஃப்ரீடமாக உங்ககிட்ட இருக்க முடியும், ஃப்ரீடமாக எதுவாக இருந்தாலும் கேட்க முடியும்? அந்த மகனே அதே மகனே. அம்மா பையில மருமக ஃபோட்டோ இருக்கா? காமிச்சிங்கன்னா தொட்டு கும்பிடுக்கு வேணாம் ஒரு தடவை. இந்த பிள்ளையில இந்த பாடுபடுத்துறீங்களே, அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்திருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், அப்படினா நாங்க நினைக்கல சார். பேசி விட மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் சொல்றது எல்லாரும் சொல்லணும். ஏன் மாமியாரு? ஏன் மாமியாரு? நீங்க இல்ல, உங்களுக்கு எது மாமியாரு? ஓகே சத்தமா சொல்லுங்க. ஏன் மாமியாரு? ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்லவங்க. போதுமாமா? இப்படி சொல்ல கூடாது, மனசுல நினைக்கணும். மனசுல நினைப்பாங்க, தொடர்ந்து காட்டுவாங்க உங்களுக்கு மனசை தொடர்ந்து. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். மாமியார் அம்மாவை நினைக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணின்னு போனதுலேருந்து என் மாமியார் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், அத்தைன்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. அம்மான்னு தான் சொல்லுவேன். நான் படிச்சுட்டு இருந்தேன், என் வீட்டுக்காருக்கு எங்கள் அக்காவை பார்க்க வந்தாங்க. அவங்க என்னை பிடிச்சி போய் நான் படிக்க வச்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சின்ன வயசு 17 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பேபி 5 மாதத்தில் அபார்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? குழந்தை தானே, எனக்கு எதுவும் தெரியாது, நானும் சின்ன வயசு தான். அதே ஹாஸ்பிட்டலில் அப்படியே விட்டுட்டு அக்யூரேட்டாக ஏந்து போயிட்டேன்ட்டாங்க.
அப்புறம் இது யார் தப்பு, ஏன் தப்பாது? அந்த பாப்பா அப்படி ஆனது என்னோட தப்பே கிடையாது. எனக்கு எதுவுமே விபரம் தெரியாது. அன்னைக்கு என் அம்மா, என் சொந்தம் தான் என்னை கொண்டு போய் ஒரு வீடு எடுத்து வச்சு என் புருஷனையும் கூப்பிட்டு வந்து ஒரு லைஃப்பில் என்ட்ரி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. ஒரு நாளும் நான் அவங்கள அத்தைன்னு கூப்பிட்டதே கிடையாது. அம்மா 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 தான் கூப்பிடுவேன். சார் அவங்களாவது வெளியில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிட்டேன், தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் ஒண்டி தான் சார். எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என் மருமகளை கஷ்டப்படுத்தக்கூடாது, இன்றைக்கி நான் நல்லா பார்த்துக்கிறேன் சார். அவளும் என்னை நல்லா பார்த்துக்கிறா. அந்த மேடம் சொன்னாங்களே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடக்கூடாது, ஏன் மருமக எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் வாங்கி கொடுப்பா சார். எனக்கு இன்னமும் நான் போட்டுட்டு வெளியில் போவேன். இன்றைக்கி கூட இந்த ப்ளவுஸ் அவள் தான் சார் இந்த மாடலை போடுங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா. அதுக்கே அவங்களாம் கிண்டல் பண்ணாங்க, மாமியார் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே அப்படின்னு. ஏன் மருமக எனக்கு தைச்சி கொடுத்தா. அந்த அளவுக்கு நானும் பார்த்துக்கிறேன், அவளும் என்னை பார்த்துக்கிறா. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஆனால் தனித்தனியாக தான் இருக்கோம், நாங்கள் சேர்ந்து இருக்கிறது கிடையாது. இப்போ வருவா போவா. இப்போ டெலிவரி ஆகிருக்கனால நான் கூட்டிகிட்டு வரல. நான் அவள் என்னை நல்லா பார்த்துக்கிறான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உணவு உடை உறக்கம்னு சொன்னீங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, உடைகிறது நான் என் மருமகளை அனுமதித்தேன், என் மருமக எனக்காக பண்ணால் இன்றைக்கி நான் பட்டுவதுக்கு ட்ரெஸ் கூட என் மருமகளை பார்த்து பண்ணதான். நம்ம அவங்கள சுதந்திரமாக வச்சுருக்கோம், பதிலுக்கு அவங்களும் நமக்கு எல்லா இணக்கத்தோடு இருக்காங்க. அதுக்கு நான் என் மருமக தான் உதாரணங்கள். அப்படிதான் சார். இப்போ என் மாமியார் வந்து பொதுவாக மருமகளை மட்டும் இல்லை, அவங்க மகள்களையே அப்படி தான் வளர்க்குறாங்க. அவங்களோட மனநிலை என்னென்னா, பெண்கள்னா எல்லா வீட்டு வேலையும் கற்றுக்கணும். பையனுங்க ராஜா மாதிரி, பொண்ணுங்கள்லாம் சர்வெண்ட்டு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, 4 பையங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க. எங்கள் நாத்தனாருங்க 2 பேரும் கடைசியாக சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒர்க்கிங் உமன், நாங்கள் 2 சிஸ்டர்ஸு, எனக்கு அண்ணா. நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் நான் இருந்ததுனால லேட்டாக வருவேன், எங்கள் அம்மா அதுக்கு மேலே லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் என் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவன் சமைச்சு எங்கள் 2 பேருக்கு கொடுப்பான். நாங்கள் 3 பேரும் வீக்கெண்ட்ஸில் எங்களோட க்ளோத்ஸை நாங்கள் துவைச்சிப்போம். அந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் ஆகிருக்கோம். எங்கள் அம்மா அப்படி தான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. பட் நான் அப்படி டோட்டல் ஆப்போசிட்டாக இப்படி ஒரு வீட்டுக்கு போகிறேன். 6 பேர், மொத்தம் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில். அதில் இந்த 3 லேடிஸ் மட்டும்தான் வேலையே செய்வாங்க. மற்ற ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து தான் இருப்பாங்க. ஸ்கூல் போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. என் நாத்தனார் 2 பேரும் ஸ்கூல் போவாங்க, வீட்டுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. என்னோட பிரதர் இன் லாஸோ என் ஹஸ்பண்டோ சாப்பிட்டுட்டு யாரும் எழுந்து போய் கை கழுவ மாட்டாங்க, தட்டில் கழுவுவாங்க. அந்த எச்சத்தட்டை எடுக்கிறதே என் நாத்தனார் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன், இந்த எச்சத்தட்டை இம்மிடியேட்டாக எடுத்தால் எனக்கு நல்ல மருமக பேர் கொடுப்பாங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் த எச்சத்தட்டு எடுக்கிறதுக்கு. எனக்கான ஒரு வீடு உருவாக்கணும் இல்லையா என் பிள்ளைங்க, நானே என் புருஷனுக்கு. முதல்ல என் புருஷனுக்கு சொல்லி கொடுத்தது, நீ சாப்பிட்ட தட்டை நீ எடுத்து சிங்கில் போடு, ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது, நீ சாப்பிட்ட தட்டை எவ்வளோ ஒருத்தி வந்து கழுவணும்னு வெயிட் பண்ணாத, முதல்ல கழுவு. அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு 2 பையனுங்க. இப்போ வரைக்கும் சாப்பிட்டா அவங்களோட பிளேட்ஸை அவங்க தான் கழுவணும். யாரோ ஒருத்தி வெளியிலேருந்து வரமாட்டா உன் தட்டை கழுவுறதுக்கு. நீங்கள் இன்னும் ராஜ பரம்பரை ஒன்றும் இல்லை ஆண்கள் சமுதாயம். ஸோ அதை வந்து இந்த மாமியார்கள் அவங்க பையனுக்கு சொல்லியே கொடுக்குறதில்ல. இப்போ சொல்கிறாங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், திருத்துறோம். ஏன்னா நாங்கள் கொலை வச்சுட்டு இருந்தோம், இவங்க வந்து எங்களை திருத்திடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க பசங்களுக்கு பையனை நீ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டு வரடா, அந்த பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்க. இன்னைக்கு பசங்க தான் சார் பாவம். இன்னைக்கு உண்மையிலேயே பசங்க தான் பாவமாக இருக்கிறாங்க. பசங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. இந்த பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி பண்ணுற ரகலை இருக்குது பாருதுங்க சார், அவ்வளோ ரகலை பண்ணுறாங்க. நான் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் நான் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சினிமாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, வாரம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. நான் எங்கள் அம்மா வீட்டில் இவ்வளோ செலவு பண்ணேன், இவர் பார்த்து செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்து நின்ன பொண்ணை நான் பார்த்துருக்கேன் சார். அந்த மாதிரியாக இன்றைக்கி வந்து பெண்கள் தான் வந்து எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுறாங்க. அதுக்கு துணையாக அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. யாரம்மா? பெண்ணோட அம்மா. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்து ரகலை பண்ணுவாங்க, மாமியார் அவங்க தான் ரகலை பண்ணுவாங்க. இன்றைக்கி மாமியார்லாம் அடங்கி போய் கிடக்குறாங்க, பிள்ளைங்களும் அடங்கி போய் இருக்குதுங்க. இந்த பொம்பளை பசங்க தான் சார் அவ்வளோ ரகலை பண்ணுறாங்க.